ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம லால் சலாம் படத்துடைய ஒரு சின்ன ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நான் ஒரு 2-3 வீடியோஸ் பார்த்துட்டு வந்தேன். நம்ம எதுக்கும் சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன மற்றவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ அவங்க மேக்ஸிமம் சொன்னது பார்த்திங்கன்னா, ஸ்க்ரீன் ப்ளே இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு தான் நிறையா சேனல்ஸில் சொல்லியிருந்தாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த கதையை எடுத்து அதில் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கிற தன்னுடைய அப்பாவை நடிக்க வச்சு அதை திரைக்கு கொண்டு வந்ததே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கதைக்களம் இந்த படத்தில் இருக்குங்க. படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். தென் எந்த மாதிரியான நம்ம ரோலில் நம்ம ரஜினி சார் நடிச்சிருக்காரு அப்படின்றதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம விக்ராந்த் அவர்களுடைய அப்பாவாக இதில் அவர் பண்ணியிருக்காரு. என்னடா இதுதானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் அவர் பண்ணுற ரோல் எந்த ஒரு மிகப்பெரிய இந்த மாதிரி இடத்துல இருக்கிற நடிகர்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் பண்ண மாட்டாங்கங்க. அந்த மாதிரியான ஒரு ரோலுங்க. ஸோ கிரிக்கெட் மூலிமா ஒரு நல்ல ஒற்றுமையோடு இருக்கிற ஊர், ஒரு கிரிக்கெட் மூலிமா நடக்கிற சண்டையினால் ஒரு மத பிரச்சனையாக மாறி ஜெயிலுக்கு போகிற நம்ம விஷ்ணு விஷால் திரும்பி வந்ததுக்கப்புறம் என்னென்ன ஊரில் நடக்குது, அதில் அவர் என்னென்ன பண்ணுறாரு, எப்படி அவர் திருப்பி அந்த கிரிக்கெட்டுக்கு வராரு அப்படின்றத தான் இந்த கதை சூப்பராக சொல்லுதுங்க. ஸோ நார்மலாக வர கதை தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இது இந்தியாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை எடுத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ பார்க்காதவங்க படத்தை போய் பாருங்கள். ஃபேமிலியாக போயிட்டு பார்க்க வேண்டிய படம். முக்கியமாக கிரிக்கெட் ஃபேன்ஸ் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா கிரிக்கெட்டுக்காகவே எடுத்த படம். முக்கியமாக நம்ம தலைவர் அவர்கள் ஒரு கிரிக்கெட் படத்தில் நடிச்சிருக்காருன்னா சொல்லவா வேணும். ஸோ தலைவர் ஃபேன்ஸ் தென் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லோரும் சேர்ந்து போய் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஸோ போய் பாருங்கள், எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு இதை பிடிக்கும். சில பேருக்கு ஸ்க்ரீன் ப்ளே வச்சு படம் பார்க்க போவாங்க, சில பேர் தலைவருக்காக போவாங்க, சில பேர் கிரிக்கெட்டுக்காக நான் போகிறேன்ப்பா அப்படின்னு போவாங்க. ஸோ யார் யாருக்கு என்னென்ன மாதிரி பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.